ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடிப்படை சட்டம் அறிவோம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா புகாரில் பார்ட் 2. ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்ட் 1ன்னு சொல்லிட்டு புகார் வந்து எப்படி எழுதுறது, புகாரில் என்னென்ன டைப் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். நம்மளுடைய இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா புகாரில் என்னென்ன சாராம்சங்கள்லாம் இருக்கணும், புகாரில் என்னென்ன பிழைகள்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். அதாவது ஒரு புகார் எழுதுகிறப்ப என்னென்ன முக்கிய சாராம்சங்கள் இருக்கணும்னா, அனுப்புனரில் உங்களுடைய பெயர் தெளிவாக இருக்கணும், உங்களுடைய வயது இருக்கணும், உங்களுடைய அப்பா பெயர் இருக்கணும், உங்களுடைய முகவரி தெளிவான முகவரி, சரியான முகவரியாக கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய செல்ஃபோன் எண் அதை கொடுத்துருங்க. அதே மாதிரி பெறுநரில் எந்த காவல் நிலையமோ அந்த காவல் நிலையத்துடைய பெயரை குறிப்பிட்டு எழுதுங்க. அண்ட் ஃபைனலாக கம்ப்ளைண்ட் எழுதுகிறப்ப உங்களை பற்றின ஒரு சிறிய குறிப்பு, நான் எங்கே வேலை செய்கிறேன், என்ன தொழில் செய்கிறேன் அப்படின்றத ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு, சம்பவம் எந்த தேதியில் நடந்தது, அதே மாதிரி எந்த டைமுக்கு நடந்துச்சு, அதே மாதிரி எந்த வருஷம் நடந்தது, இது மூணுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சம்பவம் எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்றது தெளிவாக இருக்கணும். அதே மாதிரி சாட்சிகள் யாராவது பார்த்தாங்கன்னா அந்த சாட்சிகள் யாரோ அவங்க பேரை குறிப்பிட்டு நீங்கள் வந்து புகாரில் கொடுக்கலாம். அதே மாதிரி எத்தனை பேர் அடித்தாங்க, எத்தனை பேர் சம்பவத்தில் ஈடுபட்டாங்க, அடித்தவங்களுடைய பேர் தெரிஞ்சதுன்னா அடித்தவங்களுடைய பேர் சொல்லுங்கள். சப்போஸ் பேர் தெரிலனா பார்த்தால் அடையாளம் காட்டக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுங்க. அங்க அடையாளங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அங்க அடையாளங்களை குறிப்பிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன ஆயுதத்தால் அடித்தாங்க, அந்த ஆயுதத்தோடைய பேர் என்ன தெரியுதோ அந்த பேரை சொல்லிவிடுங்க. அதே மாதிரி என்ன அடிபட்டுச்சு, எங்கே உங்களுக்கு காயங்கள் ஏற்பட்டுச்சு, அந்த காயங்கள் ஏற்பட்ட விவரங்களை சொல்லுங்கள். என்ன வார்த்தைகள் கூறி திட்டினாங்க, அந்த விஷயங்கள் இடம்பெறணும். அதே மாதிரி என்ன சொல்லி மிரட்டினாங்க, என்ன வார்த்தைகள் சொல்லி மிரட்டினாங்க, இந்த சங்கதிகள் ஒரு புகாரில் கம்பல்சரி இருந்தே ஆகணும். ஸோ இதை தழுவி நீங்கள் ஒரு புகார் கொடுக்குறப்போ ஒரு புகார் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி செகண்ட், புகாரில் என்னென்ன பிழைகள்லாம் நம்ம செய்யக்கூடாது, புகாரில் அடித்தல் திருத்தல் பண்ணவே கூடாது. அதே மாதிரி ஒயிட்னர் போட்டு எழுதி அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. அண்ட் ஒரு புகார் எழுதுவீங்க, ஒரு சங்கதியை மிஸ் பண்ணியிருப்பீங்க, கண்டினியூஷன் மிஸ் ஆகிருக்கும், உடனே அந்த கண்டினியூஷனுக்கு மேலே ஒரு மேற்கோள் குறி கொடுத்து அதுக்கு மேலே வந்து லைனாக எழுதாதீங்க. அது ரொம்ப தப்பு. அது வந்து புகார் தர சைடில் வந்து ரொம்ப வீக்காகிடும். அதே மாதிரி ஒரே பெண்ணில் எழுதுங்க. பெண்ணு காலி ஆகிடுச்சா வேறு பெண்ணோட இங்கில் வந்து எழுதுனீங்கன்னா வேறு ஒரு லெட்டர்ஸோட மையோட தன்மை வந்து மாறும். ஸோ அதை பண்ணாதீங்க. அதே மாதிரி காலதாமதமாக புகாரை கொடுக்காதீங்க. இன்றைக்கி நடந்ததுன்னா சம்பவம் முடிஞ்ச அளவுக்கு உடனே போயிட்டு போலீஸ்கிட்ட கொடுங்க. சப்போஸ் காலதாமதம் ஆயிடுச்சு அப்படின்னா காலதாமதத்துக்கான காரணம் என்னமோ அந்த காரணத்தை தெளிவாக புகாரில் குறிப்பிட்டு எழுதுங்க. அண்ட் புகாரை உங்களுடைய கையெழுத்தில் எழுதுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களுடைய கையெழுத்துலேயே நீங்கள் எழுதுங்க. சப்போஸ் வேறு யார்கிட்டையாவது புகாரை எழுத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எழுத படிக்க தெரியல அப்படின்னா நான் சொன்னதை எழுதி காட்டி சொன்னபடி சரியாக இருந்ததுன்ற வாக்கியங்களை போட்டுக்கோங்க. ஃபர்தராக ஃபைனலாக ஒரு முக்கியமான விஷயம், போலீஸ் வெத்து பேப்பரில் கையெழுத்து கேட்குறாங்கன்னா போடாதீங்க. என்ன எழுதுகிறாங்களோ அதை படித்து காட்டிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த விஷயங்களை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.